ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நியூ கேஸ் ஸ்டவ் வாங்கியிருக்கேன். இந்த கேஸ் ஸ்டவ் வந்து இதுவரையும் யாரும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஜஸ்ட் வாவ்னே சொல்லுவேன். சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலரில் அந்த இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணாதான் நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து ஆன் ஆகும். அதுக்கப்புறம் மேலே இந்த பர்னர் வச்சுட்டு ஸ்டாண்டு கடைசியில் வச்சிடணும். இப்போ பாருங்க எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த நாபை மேக்ஸிமம் லெவல் வரையும் வச்சுட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணால் தான் இது வந்து ஆன் ஆகும், இல்லைன்னா ஆஃப் ஆகிடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 பர்னர் கேஸ் ஸ்டவ் வாங்கியிருக்கேன். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து இந்த மாதிரி பேட்ரி வந்து போட்டுக்கலாம். பெரிய சைஸ் பேட்ரி. இது ஒரு பேட்ரி 40 ருபீஸ் அந்த மாதிரி வந்து விற்கிறாங்க. ஸோ இந்த பேட்ரி எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து லைட்டர் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆன் பண்ணிக்கலாம். இதோட கேஸ் டியூப் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது கூட டைமரும் இருக்குது. லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுத்துக்குமே வந்து டைமர் வந்து ஒரே நேரத்தில் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம். பின்னாடி இருக்க 2 கேஸ் ஸ்டவ்வுக்கு டைமர் கிடையாது. லெஃப்ட் சைடும் ரைட் சைடு இருக்க பர்னருக்கும் தான் டைமர் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம டைமர் ஆன் பண்ணிட்டு பால் இல்லைன்னா முட்டை பாயில் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து டைமர் வச்சுட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். அதுவே வந்து ஆஃப் ஆகிடும். எந்த கேஸுமே வந்து லீக் ஆகாது. நம்ம வந்து எப்போ வந்து கிச்சன் வந்து பார்க்குறோமோ அந்த நாபை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து லைட்டர் வச்சு ஆன் பண்ணுறேன். இது வந்து ஆனே ஆகாது, கேஸ் லீக் ஆகாது. இது ஜஸ்ட் சூப்பர் வாவ்னே சொல்லுவேன். நீங்கள் கேஸ் ஸ்டவ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பியாண்ட் கேஸ் ஸ்டவ் வாங்குங்க. சூப்பராக இருக்கும். பாய்.